Hello friends and welcome back to your channel House to Home. இன்னைக்கு நம்ம ரொம்பவே க்ரீமியான ஒரு மஷ்ரூம் கிரேவி தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். முதல்ல ஒரு கடாய் இல்லாட்டி ஒரு pan எடுத்துக்கலாம். அதுல வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து மெல்ட் பண்ணிக்கங்க. இப்போ இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 10 ல இருந்து 12 பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிம்ல வச்சு இது ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். வெங்காயம் ப்ரௌன்ல ஆக தேவையில்லை, கொஞ்சம் பிங்கிஷா சாஃப்ட் ஆனா போதும். ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா நம்ம கிரேவியோட கலரே மாறிடும். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு சாஃப்ட் ஆன உடனே இதில் ஒரு 10 போல் கேஷ்நட் சேர்த்துக்கிறேன். கேஷ்நட் நம்ம கிரேவிக்கு ஒரு நல்ல ரிச் அண்ட் திக் கன்சிஸ்டன்சி கொடுக்கும். ஸோ ஒரு தடவை கிளறி விட்டுட்டு இதை நல்லா ஆற விட்டு மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ நல்லா ஆறி அதை அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. மறுபடியும் அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து மெல்ட் பண்ணிக்கலாம். மெல்ட் ஆன உடனே ஒரு 4 பச்சை மிளகாவை நான் ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். இதில் நம்ம மிளகா பொடியில் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, பச்சை மிளகாவும் பெப்பர் மட்டும்தான் காரத்துக்காக சேர்க்க போகிறோம். இந்த பச்சை மிளகாவோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இதை நம்ம வந்து சிம்லேயே வச்சு வதக்கலாம். நல்லா வதங்கட்டும். இதோடவே ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மஷ்ரூமை நான் வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து மஷ்ரூமை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஏன்னா மஷ்ரூம்லேருந்து தண்ணி வந்துட்டே இருக்கும், அதுலேயே இந்த மஷ்ரூம் நல்லா குக் ஆகிடும். ஹை ஃப்ளேம் மெயின்டைன் பண்ணி குக் பண்ணுங்கள். தேவையான அளவுக்கு உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மஷ்ரூம்லேருந்து வர தண்ணியிலேயே பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயமும் நல்லா குக் ஆகிடும், கலரும் மாறாது. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தண்ணி கம்ப்ளீட்டாக வந்துருச்சு. மஷ்ரூம்ஸும் கொஞ்சம் செமி குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கேஷ்நட் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டை இதிலோட சேர்க்க போகிறோம். இந்த பேஸ்ட் வந்து நிஜமாவே நம்ம கறிக்கு நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி கொடுக்கும், பிகாஸ் நம்ம வந்து கேஷ்நட் சேர்த்துருக்கிறதுனால. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணுங்க. அப்போ அது கிரேவி பார்த்தாலே தெரியும், நல்லா திக்காக தொடங்கும். இந்த கிரேவி தோசைக்கு, சப்பாத்திக்கு, ஆப்பத்துக்கு எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல திக்காக தொடங்கிடுச்சு. ரொம்ப மைல்டாக இருக்கும். இதோட நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணேன். நீங்கள் எந்த க்ரீம் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஹோம்மேட் ஃப்ரெஷ் க்ரீமாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது சேர்த்து இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஃப்ளேமை ஹையாக மெயின்டைன் பண்ணக்கூடாது, ரொம்ப லோவில் வச்சுக்கோங்க. ஸோ மறுபடியும் ஒரு 30 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நல்ல ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சு வச்சுருக்கிற பெப்பர் பவுடர் நான் சேர்த்துக்கிறேன், காரத்துக்கு தக்கன. இதோட நான் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் யூஸ் பண்ணுறேன் ஃப்ளேவரிங்காக. நம்ம பாமில் வச்சு நல்லா ரப் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன். கூடவே ஆரிகனோ அதுவும் சேர்த்துக்க போகிறேன், இதையும் நல்லா ரப் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மிக்ஸ் ஹர்ப்ஸ் ஆரிகனோ தான் இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். ஸோ நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள், நல்ல திக்காக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து பால் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு ஒரு சிம்மில் வச்சு இதை லைட்டாக கொதிக்க விடுங்க, ரொம்ப கொதிக்கக்கூடாது பால் சேர்த்ததுக்கப்புறமா. இப்போ ஓரளவுக்கு கொதிக்க தொடங்கிருச்சு, போதும், இதுக்கு மேலே கொதிக்க வேண்டாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி இதை இறக்கிடலாம். ரொம்ப யம்மி அண்ட் க்ரீமியாக இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக எனக்காக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிவ்யூஸ், கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹவுஸ் டு ஹோம்.